என் நிலைமையை நினச்சா சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. ஏடா சொல்கிற அப்படின்னு கேட்டால், மீண்டும் மீண்டும் செருப்படி வாங்கிக்கிட்டே இருக்குப்பா. இதெல்லாம் வேணும்னே பண்ணுறேன்னா ஏன் பண்ணுறேனே தெரில. அக்கௌண்ட்டு திருப்பியும் பிரீச்சுப்பா. நைட் என்ன பண்ணேன்னா, ஃப்ளிப்பர் மெத்தடில் நான் பாட்டுக்கு ஓவர் ட்ரேட், ஸோ கடமைக்கு ட்ரேட் பண்ணுறேன். என்ன ரீசன், ஏன்டா உனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா அப்படி ட்ரேட் பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ்ஸு, ஃபேமிலி சுச்சுவேஷனு, பண தேவை, முக்கியமாக பண தேவை இருக்கும்போது ஒரு மாதிரி கண்மூடித்தனமாக, ஸோ ப்ராப்பரான 2-3 ஸ்ட்ரக்சர், ப்ராப்பரான 2-3 நாள் நம்ம ப்ராப்பராக டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணிட்டாலுமே அந்த ஒரு நாள் 2 நாள் ஃபேமிலியோட சுச்சுவேஷன்னால ஒரு மாதிரி ஓவர் ட்ரேட் பண்ணிடுறேன், ஒரு மாதிரி ஃப்ளிப்பர் பண்ணிடுறேன். எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மாதிரி தூக்கம் வரல, கடுப்பாக இருக்குது, எவனையாச்சும் போட்டு அடிக்கணும்னு போல இருக்கும். பார்த்தீங்களா, ஆரம்பத்துலலாம் ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தாலே அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் இப்போ போய் என்ன பண்ணிடுறேன், ட்ரேடிங்கில் போயிட்டு சும்மா அப்படியே கடமைக்கு ஃப்ளிப்பரில் பாட்டுக்கு செல்லு பை அப்படியே என்ட்ரிஸை கொடுத்து லாஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணி நான் எப்படி ப்ராஃபிட் பண்ணி பிஸ்னஸையும் மேனேஜ் பண்ண முடியல. இப்போ சோஷியல் மீடியா வேறு,